கூட்டமைப்பு நடத்தி கொண்ட கருத்தரங்கிற்கு வருகை புரிந்திருக்கிற தோழர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் மாலை நேர வணக்கத்தை. UAPA என்று சொல்லக்கூடிய உபா சட்டம், NIA இவற்றுக்கான பின்னணி, இன்றைக்கு NIA என்கின்ற அமைப்பும் இன்றைக்கு போராளிகள் மீது, ஜனநாயகவாதிகள் மீது ஏவப்படுகிறது. இந்த சட்டத்தை இந்த அரசு ஏன் ஏவுகிறது, ஏன் உருவாக்குகிறது என்பதை வரலாற்று ரீதியாக கொண்டு வரப்பட்ட ரவுலட் சட்டத்திற்கான பின்னணி என்ன? 1880 காலகட்டங்களிலே இதுவரையில் இருந்த பொருளாதார சூழல், பொருளியல் காரணங்கள் மாறுகிறது. வங்கி மூலதனமும் உற்பத்தி மூலதனமும் இணைகிறது. அதன் விளைவாக நிதி மூலதனம் என்கின்ற ஒரு விஷயம் உருவாகிறது. அந்த நிதி மூலதனம் நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் உள்ள இயற்கை வளங்களை, உழைக்கும் வர்க்கங்களை சுரண்டுகிறது. அந்த நிதி மூலதனத்தினுடைய விளைவாகத்தான் நாம் முதல் உலகப் போரை சந்தித்தோம். அந்த நிதி மூலதனத்தின் விளைவாகத்தான் நாம் பொருளியல் நெருக்கடிகளை மாட்டினோம், சிக்கினோம். அப்பொழுது இந்திய அரசில் உலகம் முழுக்க எழுந்த பொருளாதார நெருக்கடிக்குள் இந்திய மக்களும் சிக்கினார்கள். அதனுடைய விளைவாக இந்தியா முழுக்க பல்வேறு கட்ட போராட்டங்கள் நிகழ்ந்தன. ஒத்துழையாமை இயக்கமும் அதனுடைய விளைவுதான். அதற்கு முன்பாக இந்த பொருளியல் நெருக்கடியை எதிர்த்து, அதை மக்கள் மீது சுமத்தும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து எழுந்த மக்களை, இயக்கங்களை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம்தான் ரவுலட் சட்டம். அதற்கு பிறகு மீண்டும் அதை எதிர்த்து நடந்த போராட்டங்களினால் அந்த சட்டம் 2 ஆண்டுகளில் வாபஸ் பெறப்பட்டது, திரும்ப பெறப்பட்டது. பிறகு அந்த சட்டம் சுதந்திர இந்தியாவில் தோண்டி எடுக்கப்படுகிறது. ஏன் சுதந்திர இந்தியாவில், அதாவது 1967ஆம் ஆண்டு அந்த சட்டம் மீண்டும் எடுக்கப்படுகிறது? ஏன் 1967ஆம் ஆண்டு ரவுலட் சட்டம் உபா சட்டமாக உருமாறுகிறது? அதற்கு நாம் எப்படி ரவுலட் சட்டத்திற்கு நிதி மூலதனத்தை பின்னணியாக பார்த்தோமோ, அதுபோல 1967ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட உபா சட்டத்துக்கான பின்னணியையும் நாம் பார்க்க வேண்டும். அப்பொழுது அந்த பின்னணி என்ன? 1947ஆம் ஆண்டு ஆட்சி அதிகார மாற்றம் நிகழ்ந்த பிறகு அப்பொழுது பிரிட்டிஷ்காரனுடைய ஆட்சியெல்லாம் இங்கே இருக்கிற பார்ப்பன பனியா கும்பலிடம் வந்த பிறகு அந்த ஆட்சியினுடைய அவலத்தை 20 ஆண்டுகளில், 57, 67, 20 ஆண்டுகளில் மக்கள் புரிந்து கொண்டார்கள். இது சுதந்திரம் அல்ல, இது போலி சுதந்திரம் என மக்கள் புரிந்து கொண்டார்கள். மக்கள் வறுமையை எதிர்த்து போராடினார்கள். இது சுதந்திர நாடு என்றால் இங்கே இன்னமும் ஏன் சாதி இருக்கிறது என்பதாக மக்கள் கேள்வி எழுப்பினார்கள். இங்கே சுதந்திர நாடு என்றால் ஏன் 2ஆம் உலகப் போரிலே அங்கே உடைக்கப்பட்ட ஆயுதங்கள், அங்கே நொறுக்கப்பட்ட ஆயுதங்கள் இங்கே உரங்களாக, இங்கே மருந்தாக நம்முடைய விவசாய நிலங்களிலே தெளிக்கப்படுவது ஏன் என்பதாக விவசாயிகள் கேள்வி கேட்டார்கள். அப்போது விவசாயிகளுடைய அந்த கோபத்திற்கு இணங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த கோபத்திற்கு இணங்க அப்போது நக்சல்பாரி இயக்கம் தோன்றியது. அப்போது நக்சல்பாரி இயக்கத்தை இன்னும் ஜனநாயக சக்திகளை ஒடுக்குவதற்காக அப்போது அடக்குமுறை சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. இந்த அடக்குமுறை சட்டங்கள் அப்போது தோண்டி எடுக்கப்பட்டது ஏன் என்பதை அடுத்து வந்த சில நாட்கள் நமக்கு நிரூபித்தன.
அடுத்து வந்த சில ஆண்டுகள் 1975ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அல்லது ஏவப்பட்ட அல்லது பாய்ச்சப்பட்ட எமர்ஜென்சி நெருக்கடி கால பிரகடனம் நமக்கு உணர்த்தியது. அப்படி அந்த நெருக்கடி இதுவும் எதனால் எழுந்தது? பொருளாதார நெருக்கடியினால் எழுந்தது. இது சுதந்திரம் அல்ல, மீண்டும் அதே பொருளாதார நெருக்கடி, மீண்டும் அதே அந்நிய மூலதனங்கள். 1947 பிரிட்டிஷ்காரன் வெளியேறினாலும் கூட அந்நிய மூலதனங்கள் இங்கேயே இருக்கிறது, இங்கே மீண்டும் அது படையெடுக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். பிரிட்டிஷ்காரன் வெளியேறினாலும் இங்கே சுதந்திரம் அல்ல வரவில்லை, இங்கே மீண்டும் சாதி ஆதிக்கம் இருக்கிறது என்பதை ஒடுக்கப்பட்ட மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். இதனுடைய விளைவாகத்தான் நக்சல்பாரி இயக்கம் வந்தது. இதனுடைய விளைவாகத்தான் அடக்குமுறை சட்டங்கள் மீது ஏவப்பட்டது. ஜனநாயகவாதிகள் ஒடுக்கப்பட்டார்கள். எமர்ஜென்சியிலே அது பரவலாக்கப்பட்டது. முதலில் நக்சல்பாரிகளை ஒடுக்குவதற்காக, இடதுசாரிகளை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் 1975ஆம் ஆண்டு அனைத்து ஜனநாயகவாதிகள் மீதும் அனைத்து அரசியல் இயக்கங்களின் மீதும் ஏவப்பட்டது. எமர்ஜென்சி காலகட்டத்தில் மீண்டும் அது கொஞ்சம் சாந்தமானது, அமைதியானது. மீண்டும் அந்த இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்காக 1945 உருவாக்கப்பட்ட இரண்டாம் உலக போரின் போது உருவாக்கப்பட்ட உலக நாடுகளால், உலக வல்லாதிக்கங்களால் உருவாக்கப்பட்ட உலகமயம், தனியார்மயம், தாராளமயம் என்கின்ற கோட்பாட்டை உள்ளடக்கிய உலக வர்த்தக கழகம், சர்வதேசிய பண நிதியம், உலக வங்கி என்கின்ற அமைப்பு முறை, அந்த அமைப்பு முறை இந்தியாவிற்குள் இந்த நெருக்கடியை சமாளிப்பதற்காக 1991ஆம் ஆண்டு இந்தியாவிற்குள்ளே நுழைகிறது. உலக வர்த்தக கழகத்தில் கேட் ஒப்பந்தத்தில் இந்திய அரசு 1991ஆம் ஆண்டு இந்திய அரசு கையெழுத்திடுகிறது. அந்த உலக வர்த்தக கழகங்கள் உலகமயம், தனியார் மயம், தாராளமயம் என்கின்ற கோட்பாட்டை உலக முதலாளிகள் எல்லாம் எந்த நாட்டிற்கும் சென்று தாராளமாக உலக மக்களை சுரண்டலாம், அங்கே இருக்கின்ற இயற்கை வளங்களை சுரண்டலாம் என்கின்ற கோட்பாட்டில் இந்திய அரசு 1991ஆம் ஆண்டு கையெழுத்திடுகிறது. விளைவு 20 ஆண்டுகள். அப்போதே சில விவாதங்கள் எல்லாம் நடந்தன. அப்போதே இடதுசாரி இயக்கங்கள் இல்லை, இது வளர்ச்சி அல்ல, இது அபாயம் என்பதாக அப்போதைய இடதுசாரி இயக்கங்கள் அந்த உலக வர்த்தக கழகத்தை, கேட் ஒப்பந்தத்தை எதிர்த்தார்கள். ஆனால் சில பேர் என்ன செஞ்சாங்க? அப்ப இல்லை, இது வளர்ச்சி, நம்ம ஊருக்கு கம்பெனி வந்தா வளர்ச்சி, நம்ம ஊருக்கு உலக நாடுகள் வந்தா வளர்ச்சி என்பதாகத்தான் அவர்கள் அதை உலக வர்த்தக கழகத்தை அல்லது கேட் ஒப்பந்தத்தை பார்த்தார்கள். அதனுடைய விளைவு என்ன ஆனது? 20 ஆண்டுகளில் இது வளர்ச்சி அல்ல, கொடுமை என்பதாக மக்கள் புரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு டெல்லியிலே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்களே, 1991 கொண்டு வரப்பட்ட அந்த உலக வர்த்தக கழகத்தினால் கொண்டு வரப்பட்ட அப்போது அறிமுகமான வார்த்தையான கார்ப்பரேட் என்கின்ற வார்த்தை இன்றைக்கு விவசாயிகள் உச்சரிக்கிறார்கள். கார்ப்பரேட் எதிர்ப்பாக இன்றைக்கு விவசாயிகள் நிற்கிறார்கள். அப்படி என்றால் இந்த கார்ப்பரேட், இந்த உலக வர்த்தக கழகம் இங்கே வளர்ச்சியை உருவாக்கவில்லை, இங்கே நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறது. அதற்கு முன்பாக இந்த உலக வர்த்தக கழகம் அதனுடைய பரவலாக்கத்துக்காக இங்கே பல அடக்குமுறை சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றன. இந்த 1967 கொண்டு வரப்பட்ட இந்த உபா சட்டம் மீண்டும் எப்போது திருத்தப்படுகிறது? 2008ஆம் ஆண்டு திருத்தப்படுகிறது. ஏன் 2008ஆம் ஆண்டு திருத்தப்படுகிறது? இந்த உலக வர்த்தக கழகத்தினுடைய ஆட்சிகளாக அதை பரவலாக்குவதற்காக பல்வேறு சட்டங்கள் கொண்டு வரப்படுகிறது. அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் சிறப்பு பொருளாதார மண்டலம் என்கின்ற சட்டத்தை 2006ஆம் ஆண்டு கொண்டு வருகிறான். இன்றைக்கு நாம் பார்ப்போம், பல தொழிற்சாலைகளை நாம் பார்ப்போம். தென்கொரியாவிலிருந்து ஹூண்டாய் வந்திருக்கிறான், ஜெர்மனியிலிருந்து டைம்லர் வந்திருக்கிறான், பிரான்சிலிருந்து செயின்ட் கோபின் வந்திருக்கிறான், இப்படி அமெரிக்காவிலிருந்து ஃபோர்டு வந்திருக்கிறான். இந்த உலக வர்த்தக கழகத்தினால் தான் இந்த கம்பெனிகள் வந்திருக்கிறான். அங்கே எல்லாம் அவன் கொடிகளே பறக்கிறது. அங்கே எல்லாம் இந்திய அரசு கொடியும் பறக்கும், அங்கே அவன் நாட்டு கொடியும் பறக்கும், அங்கே அவன் கம்பெனி கொடியும் பறக்கும். கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்த நாட்டில் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு கொடி. பிரிட்டிஷ்காரனை எதிர்த்த நாட்டில் வெவ்வேறு நாட்டினுடைய கொடி. அப்படி உலக வர்த்தக கழகத்தினால் இங்கே இந்த பல நாட்டு கொடிகள் இங்கே பறந்து கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் இதை எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால், இங்கே இந்த 2006ஆம் ஆண்டு சிறப்பு பொருளாதார மண்டலம் என்கின்ற அந்த சரத்தில் இதெல்லாம் இருக்கிறது. அந்த சிறப்பு பொருளாதார மண்டலம் என்ன சொல்கிறது? ஒவ்வொரு கம்பெனியும் அவன் நாடு,
அதில் உன் கான்ஸ்டியூஷன் செல்லாது, அதில் உன் அரசியலமைப்பு செல்லாது, தொழிலாளர் தகராறு சட்டங்கள் செல்லாது, தொழிற்சங்க உரிமை செல்லாது. இதைத்தான் 2006ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சிறப்பு பொருளாதார மண்டலம் சொல்கிறது. தோழர்களே, அதே 2006ஆம் ஆண்டு தான் வேறு சில சட்டங்களும் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டங்கள் இப்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அந்த சட்டங்கள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். 2006ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த சட்டமானது என்ன சட்டம் என்றால், விவசாய தொழில்நுட்ப ஒழுங்காற்று ஆணைய மசோதா என்கின்ற ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டம் என்ன சொல்லுது? அது பெரிய எதிர்ப்பினால, நம்மாழ்வார் மாதிரியான ஆளுங்கள்லாம் தமிழ்நாட்டில் போராடினதுனால அப்போதைய கருணாநிதி அரசாங்கம் அதை நிறுத்தி வச்சது. அந்த வேளாண் தொழில்நுட்ப ஒழுங்காற்று ஆணைய மசோதா என்ன சொல்லுதுன்னா, அப்பம் புள்ளிக்கு பயிர் தொழிலை சொல்லி கொடுக்க கூடாது. அப்பம் பிள்ளைக்கு இந்த பட்டத்தில் இந்த விதையை உண்ணும், இப்ப களை பறிக்கணும், இப்ப நடணும், இப்ப தண்ணி பாய்ச்சணும் என்கின்ற விவசாய அனுபவத்தை அப்பன் தாத்தன் பிள்ளைக்கோ பேரனுக்கோ சொல்லி கொடுக்க கூடாது. அப்படி சொல்லி கொடுத்தால் அது சட்டப்படி குற்றம் என்பதாக வேளாண் தொழில்நுட்ப ஒழுங்காற்று ஆணைய மசோதா அப்போதைய சட்டமன்றத்திலே திமுக ஆட்சியிலே அப்போது இருந்தது. அதை எதிர்த்து பலர் போராடியதன் விளைவாக அது திரும்ப பெறப்பட்டது. அதே போலத்தான் அப்போது மீன்பிடி ஒழுங்காற்று மசோதாவும் அப்போது கொண்டு வரப்பட்டது. அப்போது என்ன நடந்தது? அந்த மசோதா என்ன சொல்கிறது? குறிப்பிட்ட நாட்டிக்கல் மைல் மட்டும்தான் மீனவர்கள் கடலிலே மீன் பிடிக்க வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் என்பதாக அந்த சட்டம் அப்போது கொண்டு வரப்பட்டது. அது மீனவர்களுடைய எதிர்ப்பாலும் நம்ம விவசாயிகள்லாம் போராடுவோம், மீனவர்கள்லாம் போராட மாட்டோம். அதுதான் நம்ம நிலைமை. ஆனால் அதற்கு 2006ஆம் ஆண்டு மீனவர்கள் மட்டுமே போராடினார்கள். அப்போது அந்த சட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த பின்னணியில் தான் 2008ஆம் ஆண்டு உபா சட்டம் திருத்தத்திற்கு உட்படுத்தப்படுகிறது, திருத்தம் செய்யப்படுகிறது. அப்போதுதான் இங்கே எப்படி மலைவாழ் பழங்குடிகளை, மீனவ பழங்குடிகளை அவர்கள் தண்டித்தார்களோ, சட்டத்தை தண்டிப்பதற்காக சட்டத்தை கொண்டு வந்தார்களோ, எப்படி விவசாய மக்களை தண்டிப்பதற்காக, விவசாயத்தை அழிப்பதற்காக சட்டத்தை கொண்டு வந்தார்களோ, அப்பொழுதுதான் பச்சை வேட்டை மலையிலிருந்து பழங்குடியின மக்களை வெளியேற்றுவதற்காக பச்சை வேட்டை கிரீனட் என்கின்ற பெயரிலே 2008ஆம் ஆண்டு அப்போதைய காங்கிரஸ் அரசும் அப்போதைய திமுக அரசும் பச்சை வேட்டையை கொத்தாக பழங்குடியின மக்களை தண்டகாரண்ய பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற 5 மாநிலங்களை தழுவிய அந்த தண்டகாரண்ய மலைப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பழங்குடிகளின் மீது அப்போதைய உள்துறை அமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் அப்போது பச்சை வேட்டை நடத்தினார்கள். அப்போதுதான் 2008ஆம் ஆண்டு உபா சட்டம் திருத்தப்படுகிறது. மீண்டும் அந்த சட்டம் 2019ஆம் ஆண்டு கொண்டு வரப்படுகிறது. பொருளாதார பண நிற மாற்ற நடவடிக்கை, ஜிஎஸ்டி, இன்னும் பல்வேறு காரணங்களால் நடுத்தர தொழில், இன்னும் மீனவர்கள், விவசாயிகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இன்னும் சிலர், அதனால் இன்னும் பலர் பாதிக்கப்பட்டதனுடைய விளைவாக மக்கள் மாவோ சொல்வதை போல இந்த காடு ஒரு தீக்குச்சிக்கு எரியும் ஒரு அனலை போன்று இருக்கிறது, காய்ந்து இருக்கிறது என்று சொல்வாரே, அதுபோல இந்த தேசம் இருக்கிறது. அதை யாராவது பத்த வைத்து விடுவார்களோ என்கின்ற பயத்தில் ஆளும் வர்க்கம் மீண்டும் 2019ஆம் ஆண்டு உபா சட்டத்தை, 2019ஆம் ஆண்டு உபா சட்டத்தை கொடூரமாக்கியது. அதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு தோழர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த யுஏபிஏவை எதிர்த்து 2008 பீமா கோரேகான் சம்பவத்திலே கைது செய்யப்பட்ட மனித உரிமை ஆர்வலர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி 2018ஆம் ஆண்டு புழல் சிறையிலே 5 நாட்கள் நான் உண்ணாவிரதம் இருந்தேன். அப்போது இங்கே வழக்கறிஞராக வந்திருக்கிற ஜீவா தோழர் அவர்களும் ஈஸ்வரி அவர்களும் என்னை சிறையிலே வந்து சந்தித்தார்கள். அப்பொழுதே சொன்னோம், இந்த சட்டம் மிக கொடுமையானது. இது மனித உரிமை ஆர்வலர்கள் மீது மட்டுமல்ல, ஜனநாயகவாதிகள் மீது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த போராடுகின்ற மக்கள் மீது மேலும் இது பாயும் என்று கூறினோம். இப்போது என்ன நடக்கிறது? இன்றைக்கு டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிற விவசாயிகள் மீது, விவசாயிகளை சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறவர்கள் உபா சட்டத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம்.
அப்படி இன்றைக்கு விவசாயிகள் மீது போட்டிருக்கிறார்கள், அடுத்தது தொழிலாளர்கள் மீது போடுவார்கள். இதற்கெல்லாம் என்ன தீர்வு? நாங்கள் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் பாசிச பாஜக என்று கூறுவதல்ல, நாங்கள் பாசிச அரசு, பாசிச இந்திய அரசு என்று சொல்பவர்கள். அந்த பாசிச இந்திய அரசு என்பது காங்கிரஸ். அதைவிட கொடூரமானதாக இன்றைக்கு பிஜேபி வந்திருக்கிறது, அதைவிட கொடூரமானதாக நாளைக்கு காங்கிரஸ் வரும். அப்படி அதற்கு அடிப்படையாக இங்கே பொருளாதார காரணம் இருக்கிறது. அந்த பொருளாதார காரணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த விஷயத்தை அணுகுகிறோம். இது பாசிச இந்திய அரசாங்கம். இதை எதிர்த்து ஐக்கியமாக விவசாயிகளும் தொழிலாளர்களும் வணிகர்களும் அவர்களுக்கான கோரிக்கைகளும், கூடவே மீனவர்களும், அது கூடவே தலித் மக்களும் அவர்களுக்கான கோரிக்கையாக இரட்டை வாக்கு உரிமையும் எழுப்பப்பட வேண்டும். அந்த ஐக்கியமே வர்க்க ஐக்கியம் என்பதாக கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.